ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வித்தியாசமான டொமேட்டோ பச்சடி டொமேட்டோ தொகையில் பார்க்கலாமா? இதுக்கு நான் முதல்ல இங்கே வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து இங்கே தோலியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை முதல்ல பொடி பண்ணிக்கணும். இங்கே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் முதல்ல சீரகம் போட்டுன்னு விடுறோம். கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி, டொமேட்டோ ஒரு 4 இது, மஞ்சள், பெருங்காயம். நான் இதில் வெங்காயம் பூண்டெல்லாம் போடலை. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்டியாக தான் இருக்கும். டொமேட்டோ அரைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வேர்க்கடலையை பொடி பண்ணிட்டுருங்க. இப்போ வதங்கிட்டு இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கணும். அதில் பாதி கருவேப்பிலை, உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இங்கே வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சுட்டேன். அதோடு சேர்த்து இந்த டொமேட்டோவையும் போட்டு அரைச்சிட வேண்டியது. டொமேட்டோ பச்சடி ரெடி. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இல்லை நீங்கள் நெய்யோ எண்ணெயோ உங்கள் சாய்ஸு அதை போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். டிஃபன் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டொமேட்டோ பச்சடி டொமேட்டோ தொகை.